ஹாய், நம்ம இப்போ கோகோ பீட்டு வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஐயா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோகோ பீட் வீட்டிலே ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்து நம்மக்கிட்ட சொல்ல போகிறாரு. பாருங்கள், கேளுங்க. சொல்லுங்கள் ஐயா. தேங்காய் வளர்ந்த தேங்காய் இருக்குது, அதை மட்டையை எடுத்து அதை தோல் நீக்கி இது மாதிரி பஞ்சு மாதிரி உரித்து இதை வந்து தண்ணியில் ஊற போட்டு நல்லா ஊறின இதுமாரி மெதுவாக பஞ்சு மாதிரி வரும். இதை வச்சு கத்தியில் நைஸாக கட் பண்ணி மண்ணில் கலந்து செடி வச்சிங்கன்னா செடி நல்லா வரும். தண்ணி ஈரம் போதமாக கலந்து செடி நல்லா வரும். அது எப்படி கட் பண்ணணும்னு காமிங்க ஐயா. இது கட் பண்ணுறதுக்கு இது மாதிரி பஞ்சு பஞ்சு எடுத்தது நல்லா ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கத்தியில் சின்னதாக பொடியாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கோகோ பீட் சங்க்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ரெடி ஆகிடும். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம பாட்டில் போடும்போதோ இல்லை வந்து பிளான்ட்டில் செட் பண்ணும்போதோ சாயில் கூட மிக்ஸ் பண்ணும்போதோ இந்த மாதிரியான கோகோ பீட் சங்க்ஸை வந்து நம்ம போட்டோன்னா வாட்டர் எவாப்ரேஷன் ஆகாமல் நமக்கு வந்து பிளான்ட் நல்லா க்ரோ ஆகும். சீக்கிரமாக வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும், ஈஸியாக ரூட் ஆகும். இந்த மாதிரியான கார்டன் டிப்ஸுக்கெல்லாம் நம்மளுக்கு இனோவைக்கோ நர்சரியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.